பொழுது தெர்மோ அயானிக் எமிஷனால் என்ன ஆகும்னா கேத்தோட் ரே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பேக்கில் கேத்தோட் ரே வந்து இந்த கிரிட் வழியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிக்சர் டியூப்பில் வந்து ஃபாலோ ஆகும். பிக்சர் டியூப்குள்ளே ஃபாலோ ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சென்டரில் மட்டும் தெரியும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஃபாஸ்பரஸ் கோட்டிங் கொடுத்ததால் அது வந்து கலரில் எரியும். ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு சிம்பிள் சிஆர்டி டெக்னிக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயில்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கிடச்சாச்சு. ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகி இங்கே வர உங்களுடைய கேத்தோட் ரேயில் வந்து என்ன ஆகும்னா 2 காயில் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ டிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிக்சர் டியூப் ஃபுல்லாகவே அந்த லைட்டு வந்து பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த லைட்டு தான் உங்களோட ஆனிங் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ சிஆர்டி ஆன் ஆகும்போது இப்படி சென்டரில் மட்டும் இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒய் ஆக்சிஸோட டிஃப்ளெக்ஷன் கொடுத்தா இப்படி மேலே கீழே